அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு தகவல் உலாவிக்கிட்டே இருக்கு. தமிழக தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற 4/5/2026 அன்று வெளியிட போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகுது, சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் பொதுவாக எந்த கட்சிக்கும் அவ்வளவா ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகும். இப்போ நம்ம பேச வந்தது அந்த சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த 4/5/2026 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தமிழகத்தில் நிறைய இளைஞர்கள் தற்கொலை பண்ண போகிறாங்க. இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் அப்படின்னு ஒரு செய்தி உலகிட்டே இருக்கு, வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும். இதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி உங்களுக்கு தற்கொலைக்கு மனசு போகணும் அப்படிங்கிறது அந்த பதிவு. ஸோ அன்னைக்கு 4/5/2026 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக கவனமாக இருங்க. இளைஞர்களை இப்போ முதல் முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிசல்ட் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். அதுக்காக நீங்கள் ஓட்டு போட்ட கட்சி தான் ஜெயிக்கும், அந்த ஓட்டு போட்ட தலைவர், அந்த கட்சி தலைவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் அந்த கட்சியினால இல்லை. நீங்கள் இது வரைக்கும் அவருக்கு ரசிகராக இருந்தீங்க, அல்லது அந்த கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்க. அது ஏதோ ஒரு கட்சியாக கூட இருக்கட்டும், அந்த கட்சிக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்க, ஓட்டு போட்டீங்க. அதோட உங்கள் கடமை முடிஞ்சிடுச்சு. இளைஞர்களே, பெண்களை, குறிப்பாக பெண்கள். ஏன்னா நம்ம நிறைய செய்திகளை ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன சொன்னாங்க? எனக்கு என் புருஷனை விட அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும், அக்காவாக இருக்கும், தங்கச்சியாக இருக்க போகிறோம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பேட்டியில். அவ்வளோ வெறி பிடித்த ரசிகர்கள் இருக்காங்க இந்த தலைமுறையில். இப்போ முதல் முறையாக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க சப்போஸ் அவங்க நினைச்சது நடக்கலை, இந்த எலெக்ஷனில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, அல்லது அந்த கட்சி ஜெயிச்சிச்சுன்னா பரவாயில்ல, ஜெயிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இனி சந்திக்க போகிற எத்தனையோ எலெக்ஷன் இருக்குது. இன்னும் நிறைய தேர்தல்களை சந்திக்க போகிறீங்க. ஸோ அதனால் மனசை விட்டுறக்கூடாது. ஐயோ அவ்வளோதான் போச்சு, நம்ம தலைவர் தோற்றுட்டாரு, அல்லது நம்ம கட்சி தோற்று போச்சு, ஆட்சி அமைக்கலை அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட வருத்தம்ங்கிறது இருக்கக்கூடாது, சரிங்களா? உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே கூடாது. ஏன்னா அந்த தலைவருக்கு உங்களை தெரிய போகிறதே இல்லை, நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, எல்லா கட்சியிலும் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மிக கவனமாக இருக்கும். முதல் முறையாக ஓட்டு போட்டீங்க, அடுத்து இன்னும் உங்களுக்கு வயசாக நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அடுத்த 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும். அப்போ போடுங்க. போடுறதுக்கு நீங்கள் இருந்தால் தான் ஓட்டு போட முடியாது. அதனால் இளைஞர்கள், பெரியவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை, கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராகு, கேது இவங்களுடைய அந்த சுழற்சி முறையில் கூட்டு மரணம் நிகழ வாய்ப்பு இருக்குங்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் மொத்தமாக நிறைய தற்கொலைகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்குது. இப்போது அந்த கட்சிக்காரர்கள் முதல்ல ஒரு பேட்டி கொடுக்கணும். எல்லா கட்சிக்காரர்களுமே, கட்சி தலைவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கணும். அதாவது எனது ரசிகர்களுக்கும் சரி, எனது தொண்டர்களுக்கும் சரி, உடன்பிறப்புகளுக்கும் சரி, நான் சொல்வது என்னவென்றால், ரிசல்ட் எப்படி வேணாலும் வரட்டும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த தலைவர்களுக்கு பேட்டி கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால்
வரப்போகிற 4/5/2026 தமிழக தேர்தல் களம் ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? சில கட்சிகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அதிகமான தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள கட்சியாக அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, சரிங்களா? வெற்றியையும் சரி தோல்வி வந்தாலும் சரி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எல்லாருக்குமே இருக்கணும். நன்றி, வணக்கம்.